friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட் சமீபத்துல நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் இதற்கு முன்பு நடந்த அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்துல ட்ரோன்களோட பயன்பாடு பெருமளவுல இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்தோட வெற்றி தோல்வியே ட்ரோன்களால் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இதனை தொடர்ந்து இந்தியா தற்போது ட்ரோன்களை வெளிநாடுகளில் இருந்து வாங்குவது மற்றும் உள்நாட்டு ட்ரோன் தயாரிப்பை வேகப்படுத்துவது போன்ற பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியா டெவலப் செய்து வரும் தாபஸ் மற்றும் ருஸ்டம் 2 ட்ரோன் டெவலப்மெண்ட்ல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்ன விஷயங்கள்? தாபஸ் மற்றும் ருஸ்டம் ட்ரோன்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே GE414 இன்ஜின் இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கூடிய விரைவில் கையெழுத்திடப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்தியாவின் உள்நாட்டு விமான இன்ஜின் டெவலப்மெண்ட்ல இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு எப்படி கை கொடுக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். DRDO மற்றும் இந்திய கடற்படையும் இணைந்து டாபஸ் ட்ரோன் டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான சாதனை பண்ணிருக்காங்க. அதாவது டாபஸ் ட்ரோன்களோட கிரவுண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை இந்திய கடற்படையின் INS சுபத்ரா போர்க்கப்பல்ல டிப்ளாய் செய்து கப்பல்ல இருந்து டாபஸ் ட்ரோன்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனை டாபஸ் ட்ரோன் டெவலப்மெண்ட்ல மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த சோதனையின் போது INS சுபத்ரா போர்க்கப்பல்ல இருந்து தாபஸ் ட்ரோன்களை மிக சிறப்பா கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சோதனையின் போது தாபஸ் ட்ரோன்கள் கடல் மட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட 20,000 அடி உயரத்துல பறந்திருக்கு. இந்த சோதனையின் போது INS சுபத்ரா போர்க்கப்பல் இந்திய கடற்படையின் கார்வார் நேவல் பேஸ்ல இருந்து 148 கிலோமீட்டர் தூரத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த கப்பல்ல இருந்து தாபஸ் ட்ரோன்களை கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் இயக்கி சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த 40 நிமிடங்களுக்கு பிறகு தரை கட்டுப்பாட்டு அறையில் இருந்தும் இந்த ட்ரோன்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. மொத்தமா 3.5 மணி நேரம் இந்திய கடற்படையால் தாபஸ் ட்ரோன்கள் இயக்கி சோதிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இந்திய கடற்படையின் கார்வார் நேவல் பேஸ்ல இருந்து 285 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சித்ரதுர்கா ஏரோநாட்டிக்கல் டெஸ்டிங் ரேஞ்சில தாபஸ் ட்ரோன்கள் வெற்றிகரமா தரையிறக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் போது தாபஸ் ட்ரோன்களை கப்பல், தரை கட்டுப்பாட்டு அறை போன்ற பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஸ்டேஷன்ஸ் வச்சு கட்டுப்படுத்தி இருக்காங்க. இதன் மூலமா இந்த தாபஸ் ட்ரோன்களை சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களுக்கு இந்திய கடற்படை பயன்படுத்த ஆயத்தமாகறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. போர்க்கப்பல்ல இருந்து இந்திய உள்நாட்டு தயாரிப்பு ட்ரோன்களை இயக்கி கட்டுப்படுத்துவது இதுவே முதல் முறை. இந்த விஷயத்தை ஒரு மிகப்பெரிய சாதனையா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இது போன்ற செயல்திறன் கொண்ட ட்ரோன்களை உலகின் வெகு சில நாடுகள் தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. தாபஸ் ட்ரோன்கள் ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள் அமெரிக்காவின் MQ-1 பிரெடேட்டர் ட்ரோன்களை ரெஃபரன்ஸா வச்சு இந்தியா உருவாக்கி இருக்காங்க. தாபஸ் ட்ரோன்கள்னால கிட்டத்தட்ட 350 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை எடுத்து செல்ல முடியும். பேலோட் அப்படின்னா சென்சார்கள், ரடார் சிஸ்டங்கள், உளவு தகவல் மற்றும் ரோந்து செல்வதற்கான உபகரணங்கள் போன்றவற்றை எடுத்து செல்ல முடியும். தாபஸ் ட்ரோன் கிட்டத்தட்ட 1800 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த ட்ரோனை இயக்குறதுக்கு 2 NPO Certain 3060 விங் மவுண்டட் டர்போ பாப் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜினால 74 கிலோவாட் திறனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தாபஸ் ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 225 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்களால் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து உளவு தகவல் சேகரிப்பது மற்றும் ரோந்து செல்வது போன்ற ஆபரேஷன்களை செய்ய முடியும். தாபஸ் ட்ரோன்கள்னால தொடர்ந்து 18 மணி நேரம் பறக்க முடியும். அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்கள் 24 மணி நேரம் பறக்கும். ஆனா இந்தியாவின் தாபஸ் ட்ரோன்கள்னால 18 மணி நேரம் பறக்க முடியும். இது அமெரிக்க ட்ரோனை விட குறைவா இருந்தாலும் பறக்கும் நேரத்தை அதிகரிப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ட்ரோன்களால் அதிகபட்சமா 28,000 அடி உயரத்துல பறக்க முடியும். என்னதான் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து MQ-9 பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்கினாலும் நமது உள்நாட்டு ட்ரோன் தயாரிப்பை இன்னும்
இன்னும் இந்தியா வேகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நீண்ட நாள் யுத்தத்துல இந்தியா வெளிநாடுகளை நம்பி சண்டையிட முடியாது. அதனால நமது ட்ரோன் தயாரிப்பை இன்னும் வேகப்படுத்தி உள்நாட்டிலே MQ-9 பிரெடேட்டர் ட்ரோன்களுக்கு நிகரான ட்ரோன்களை இந்தியா உருவாக்கணும். குறிப்பா இந்திய கடற்படைக்கு இது போன்ற சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு அதிக அளவுல ட்ரோன்கள் தேவைப்படுது. இதன் காரணமா தான் இந்த ட்ரோன் டெவலப்மெண்ட்டை இந்தியா வேகப்படுத்தி இருக்காங்க. தாபஸ் ட்ரோன்களை நேவல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து கட்டுப்படுத்துவதன் மூலம் ரியல் டைமா கடற்பகுதியை இந்தியாவால கண்காணிக்க முடியும். குறிப்பா சீன நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் கப்பல்களை இந்திய பெருங்கடல் பகுதியில கண்காணிக்க முடியும். இந்தியா ருஸ்டம் 2 அப்படிங்கிற ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்ல சமீபத்துல 2 முக்கியமான சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிந்தட்டிக் ஆபர்ச்சர் ரடார், மீடியம் ரேஞ்ச் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் மற்றும் லாங் ரேஞ்ச் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற சிஸ்டங்கள் இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சிந்தட்டிக் ஆபர்ச்சர் ரடார், மீடியம் ரேஞ்ச் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ், லாங் ரேஞ்ச் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் போன்ற சிஸ்டங்களை DRDO டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த சிஸ்டங்கள் அனைத்துமே அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டது. இந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி உளவு தகவல் சேகரிப்பது, ரோந்து செல்வது மற்றும் டார்கெட்டுகளை ஐடென்டிஃபை செய்வது போன்ற ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த சிஸ்டங்கள் ருஸ்டம் 2 ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருப்பதன் மூலம் இந்த ட்ரோன்களோட செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ருஸ்டம் 2 ட்ரோனுக்காக ஷார்ட் ரேஞ்ச் இமேஜிங் ரடார் டெவலப் செய்யப்பட்டு இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருக்கு. சாதாரண ட்ரோன்ல இருக்கக்கூடிய சிஸ்டங்கள் போல் அல்லாமல் இந்த சிந்தட்டிக் ஆபர்ச்சர் ரடார்னால அனைத்து விதமான தட்பவெட்ப மற்றும் காலநிலைகளிலும் மிக சிறப்பா செயல்பட முடியும். இந்த சிந்தட்டிக் ஆபர்ச்சர் ரடார்னால இரவு மற்றும் பகல் நேரத்திலையும் புகைப்படங்களை மிக சிறப்பா எடுக்க முடியும். இந்த சிந்தட்டிக் ஆபர்ச்சர் ரடார்களை கொண்டு ருஸ்டம் 2 ட்ரோன்கள்னால ஹை ரெசல்யூஷன் புகைப்படங்களை எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய டார்கெட்டுகள் தொடர்பான இன்புட்டையும் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு ருஸ்டம் 2 ட்ரோன்கள்னால அனுப்ப முடியும். ருஸ்டம் 2 ட்ரோன்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்டை பேஸா வச்சு தரையில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் மற்றும் மியூனிட்ஸை பயன்படுத்தி எதிரிகளின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த சிந்தட்டிக் ஆபர்ச்சர் ரடார்னால 6 மீட்டர்ல இருந்து 3 மீட்டர் ரெசல்யூஷன்ல புகைப்படங்களை எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய நகரும் இலக்குகளான டாங்க்ஸ், மிலிட்டரி ட்ரக்ஸ், ஆர்மர்ட் வெஹிக்கிள் போன்றவற்றை கண்டுபிடித்து தரை கட்டுப்பாட்டு அறைக்கு செய்தி அனுப்ப முடியும். ருஸ்டம் 2 ட்ரோன்ல இந்த சிந்தட்டிக் ஆபர்ச்சர் ரடார் சிஸ்டம் இணைக்கப்படுவது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. ஏன்னா இந்த சிந்தட்டிக் ஆபர்ச்சர் ரடாரை பயன்படுத்தி உளவு தகவல் சேகரிப்பது, ரோந்து செல்வது போன்ற ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு இடத்தை இந்த ருஸ்டம் 2 ட்ரோன் கண்காணிக்குதுன்னா நமக்கு ரியல் டைமா போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் கிடைக்கும். இதனால இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் ஆபரேஷனையும் மிக சிறப்பா கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ருஸ்டம் 2 ட்ரோன்கள் எதிரிகளின் டார்கெட் தொடர்பான இன்புட்டை கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பி தாக்குதல் நடத்துறதிலும் உதவி செய்யுது. இதனால ருஸ்டம் 2 ட்ரோன்ல இந்த சிந்தட்டிக் ஆபர்ச்சர் ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருப்பது இந்த ட்ரோனோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். ருஸ்டம் 2 ட்ரோன் 1800 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 225 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். ருஸ்டம் 2 ட்ரோன்களை அதிகபட்சமா 24 மணி நேரம் பறக்கும் வகையில இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்கள்னால கிட்டத்தட்ட 35,000 அடி உயரத்துல பறக்க முடியும். ருஸ்டம் 2 ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். அடுத்த அப்டேட், இந்தியாவும் அமெரிக்காவும் GE414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட போறாங்க. இந்த GE414 இன்ஜினை அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் தயாரித்து வர்றாங்க. இந்த GE414 இன்ஜினை இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் LCA தேஜஸ் MK2 மற்றும் இந்தியா டெவலப் செய்து வரும் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமான AMCA MK1 விமானத்திலையும் பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவின் கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்லிஷ்மெண்ட் நிறுவனம் இந்தியாவிலே காவேரி அப்படிங்கிற ஒரு விமான இன்ஜினை தயாரிப்பதற்கு பல வருடங்களா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த காவேரி இன்ஜின் தேஜஸ் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்காக இந்தியா டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல ஏற்பட்ட தாமதம் காரணமா தற்போது தேஜஸ் விமானத்துல GE404 இன்ஜின் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்தியா உள்நாட்டிலே ஒரு விமான இன்ஜினை உருவாக்குறதுல
இன்னும் ஒரு முழு வெற்றியை அடையல. இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்காவிடமிருந்து இந்த GE414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தத்துல காவேரி இன்ஜினை டெவலப் செய்து வரும் கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனமும் இணைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா இந்த GE414 இன்ஜினோட தொழில்நுட்பத்தை 80% இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கு ஒத்துக்கொண்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்கா இவ்வளவு அதிகமான டெக்னிக்கல் டிரான்ஸ்பரை நேட்டோ நாடுகளுக்கு கூட செஞ்சது கிடையாது. இந்த ஒப்பந்தம் மட்டும் வெற்றிகரமா கையெழுத்திடப்பட்டு GE414 இன்ஜினோட தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டால் இந்தியாவின் உள்நாட்டு விமான இன்ஜின் தயாரிப்புல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா 80% இன்ஜின் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இன்ஜினை பத்தி முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே இந்திய விஞ்ஞானிகளுக்கு தெரிய வரும். அந்த விஷயங்களை வச்சு இந்தியா உள்நாட்டிலே விமான இன்ஜினை தயாரிக்கவும் முடியும். இந்தியா AMCA MK2 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல பயன்படுத்துவதற்கு அதிக சக்தி கொண்ட இன்ஜினை உள்நாட்டிலே டெவலப் செய்து தயாரிக்க போறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகளை பிரான்சுடன் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தை தொடர்பா எந்த விஷயமும் இன்னும் வெளிவரல. இந்த சூழ்நிலையில அமெரிக்கா விமான இன்ஜின் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்க முன்வந்திருப்பது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்கா கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவால AMCA MK2 விமானத்திற்கு தேவையான அதிக சக்தி கொண்ட இன்ஜினையும் டெவலப் செய்ய முடியும். இதனால விமான இன்ஜின் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்கிறதுல பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ஒரு கடுமையான போட்டி நிலவி வருவதா சொல்லப்படுது. அமெரிக்கா 80% விமான இன்ஜின் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்க முன்வந்திருப்பது பிரான்சுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ஏன்னா பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே விமான இன்ஜின் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்கிறதுல கடுமையான போட்டி நிலவி வருது. இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான போட்டியை சரியா பயன்படுத்தி கொண்டு இந்தியா விமான இன்ஜின் தொழில்நுட்பத்துல தன்னிறைவை அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.